ஹலோங்க. இன்னைக்கு ஒரே மேகமூட்டமா இருந்தது. கருமேகமா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் இது வந்து நைட்டு 7:30ங்க. 7:30ன்னு சொன்னா நம்பவா முடியுது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டின்னருக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப காற்றா இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் vlog தாங்க. டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பமும் வெஜ் குருமாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வந்து முன்னாடியே தண்ணியில் எடுத்து லைட்டாக போட்டு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இது தான் வந்து போட போகிறேன். ஹர்ஷனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த முறம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறமா வந்து சம்டைம்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி அதிலே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இடியப்பத்துக்கு வந்து தண்ணி வந்து நம்ம வைக்கணும். தண்ணி வந்து நல்ல பபிள்ஸாக வர்ற வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். ரொம்பலாம் கொதிக்க விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மாவை நம்ம எடுத்துக்கலாம். மாவு வந்து நான் 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நிரப்ரா பிராண்டில் வந்து இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். இது இந்தியன் ஸ்டோரில் இருக்கும். ஸோ இதில் இடியப்பம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வருது. எனக்கு இது யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலர் சொல்லியிருந்தாங்க. மலர் வனம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களே நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அவங்களோட சேனலில் எனக்கு சொல்லியிருந்தாங்க பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பிராண்டும் நல்லாயிருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. 3 கப்பு எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து கலந்துட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 கப்பு அப்படின்னு அளவு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பதம் நல்லா வந்து வர்ற வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். நிறைய ஒரே அடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. ரொம்ப கொலன்னு போயிடுச்சுன்னா இடியாப்பம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசறிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம கை வச்சு பிசையவே முடியாது. ஸோ ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே குக்கரில் எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் இந்த குருமாவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நான் அதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் வந்து துருவின தேங்காய் எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கசகசா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை திக்னஸ் கொடுக்கும், கசகசாவும் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அந்த திக்னஸ்க்காக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மூடி போட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது தக்காளி அப்படிங்கிறனால ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, அப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது கூடவே வந்து கலந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வெந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம பேஸ்ட்டெல்லாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு குருமாவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கெட்டியமாக இருக்க வேண்டாம். ஸோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நான் வந்து மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம கை வச்சு பிசைய முடியாது. ஏன்னா ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும். மாவு வந்து கையில் பிசையவே முடியாது. லைட்டாக நீங்கள் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடியப்ப ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 6 இடியப்பம் வரும். 6 பிளேட் இருக்குது இதில். இப்போ ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதாவது இடியப்ப குழல்லையும் நம்ம வந்துட்டு
போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு போட்டுக்கலாம். இந்த இடியாப்ப ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நான் வச்சுருக்க இட்லி ஸ்டாண்டுக்குள்ளே போக மாட்டேன்ருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன தான் வந்து பாத்திரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து வரும்போதே கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். 6 பிளேட் உள்ளதா. ஸோ அதனால வந்து அதுக்குள்ளே வைக்க முடியல. ஆனால் பட் இடியாப்பம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா இதில் வந்து பிளேட்டில் சுற்றுறது. நம்ம என்ன தான் வந்து இட்லி பாத்திரத்தில் சுற்றினாலும் இதில் பிளேட்டில் சுற்றும் போது ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரே இதில் சிம்பிளாக வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லா பிளேட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி 2 பிளேட் 3 பிளேட்டு கிட்ட வந்துச்சு. அதான் சொன்னேன் இல்லையா, இட்லி பாத்திரத்தை வைக்க முடியல அப்படிங்கிறனால பெரிய ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வைக்கிறேன். இது ஒரு 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. விசில்லாம் போடக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து மூடி போட்டு விட்டுறலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குருமாவும் வந்து விசில் இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இடியாப்பம் வெந்துருச்சுங்க. அந்த ஸ்டாண்டை கையிலவே பிடிக்க முடியல, ரொம்ப சூடு. ஸோ துணி வச்சு தான் எடுத்தேன். பார்த்தாலே தெரியும் ஸ்டாண்டு கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டு தான். நம்ம எது வாங்கினாலும் பாத்திரத்தை வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பாத்திரம் இல்லைங்கிறனால நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இடியாப்பம் வந்து சூப்பராக வந்திருந்துச்சு. எடுக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு சூடு. உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து வேறு ஹாட் பேக்கில் கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். பார்த்தாலே தெரியும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கனால நல்லாவே வந்துருந்துச்சு. இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வந்து மாவு பிசைகிற தன்மையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பம் இருக்குது. பட் இதுவும் இடியாப்ப மாவு அப்படிங்கிறனால நல்லாவே வந்து இடியாப்பம் வந்துருந்துச்சுங்க. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக பூ மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு குருமாவும் வந்து 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த காம்பினேஷன் குருமா காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தர்ஷுக்குட்டிக்கு ஹர்ஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த குருமா. தேங்காய் பாலும் வச்சு சாப்பிடுவோம். பட் இது வந்து குருமாவும் இருந்துச்சு அப்படின்னா நைட் டைமில் தேங்காய் பால் வேணாம் அப்படிங்கிறனால தான் குருமா வச்சுருவேன். மார்னிங்காக இருந்தால் தேங்காய் பால் தான் ஓடும். ஸோ இந்த வெஜ் குருமாவை இடியாப்பத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.